அடி ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஜாயின் எல்லாருக்கும் பிரணாமங்கள். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான நாள், ஸ்ரீராமநவமி. அப்படியே ராமன்னு சொன்னாலே அப்படி இனிக்கும், அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ் அப்படின்னு. அந்த மாதிரி அப்படியே உங்களுக்குலாம் இந்த பால ஜிக்யாசானாலே இட் கிவ்ஸ் த சேம் ஃபீலிங். ஸோ இட்ஸ் சச் எ ஸ்வீட் டே டு ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம். அப்படியே அடிக்கடி சொல்ற வழக்கம், எல்லா சங்கோஷ்டியெல்லாம் பார்த்துருப்பேன். ரியலி மீன்ஸ் வென் ஐ செட் தட் அந்த இந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுன்றது வந்து அப்படி ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அவளுக்கு ஒரு இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அந்த பேஷன், அந்த ஸ்ரத்தை, அப்படி இருக்கும்போது அது மேல மேல we have to encourage them to keep growing. And also GSPK as an organization பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நெவர் இன் அவர் ஜீன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஆரம்பிச்சோம் இந்த ஜிஎஸ்பிகே? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் எ ஹிஸ்டரி, எஸ்பெஷலி ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஜாயினிங் நியூலி. ஜிஎஸ்பிகே பத்தி தெரியாம இருந்திருக்கலாம், இப்பதான் முதல்ல ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்லை லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுதர்ஷனாஷ்டகம் பாராயணத்தோட ஆரம்பிச்சோம். அதையே பண்ணினா போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற டிஃப்ரெண்ட் தேசிக ஸ்தோத்திர பாராயணம் பண்ணோம். அதுக்கப்புறம் பாதுகாசம் பாராயணம் பண்ணோம். அதுக்கப்புறம் தேசிக பிரபந்தம் பாராயணம் பண்ணோம். அந்த மாதிரி அட் எவ்ரி ஸ்டேஜ் வி ஜஸ்ட் வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ அது ஒன்று அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னும் போது தான் தென் சம்பிரதாய மஞ்சரி எவால்வ்டு, தென் காலக்ஷேபம்ஸ் ஹேப்பன்ட், அதுக்கப்புறம் ஓரன்றுதான அமையாத ஹேப்பன்ட், தென் சுதர்ஷனம் ஹேப்பன்ட். அதில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி. அண்ட் வி ஆர் ஆல்சோ வெரி கிளியர், வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் பை கிவிங் அப் சம்திங் விச் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இப்போ வந்து சும்மா எவ்ரி இயர் ஏதோ ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம ஒழுங்காக பண்ணணும் பண்ணுறது. அது ஒரு ஒழுங்காக பண்ணி ஒரு லெவலுக்கு வந்துருதுன்னா தென் யூ ஃபோக்கஸ் ஆன் திஸ் திங் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த பால ஜிக்யாசம். இப்போ வெறும் ஸ்தோத்திர பாட சந்தை, தேசிய பிரபந்த சந்தை, வேத சந்தை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். குழந்தைகளுக்கு மூலம் தெரியணும், அந்த மூலம் மனப்பாடம் பண்ணணும். அதை எப்படி மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்கு என்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். ஸோ வி கீப் திங்கிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்த வருஷம். வி ஆர் கோயிங் டு ஹேவ் த ஃபர்ஸ்ட் காம்படிஷன். பட் அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு லெவலுக்கு மேலே இட்ஸ் ஆக்சுவலி த நாலேஜ் விச் மேட்டர்ஸ். நம்ம வந்து ஸ்தோத்திர பாடம் நல்லா மெமரைஸ்டா 28 ஸ்தோத்திர பாடம் சொல்லுவான், 4000 மெமரைஸ்டா சொல்லுவான்றது ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ரெக்வயர்ட். பட் அட் த சேம் டைம் அர்த்தம் தெரிஞ்சாதான் it will actually elevate you to the next level. And இன்னொன்று வந்து அந்த சந்தைன்றது வந்து எல்லாராலையும் சொல்ல முடியும், நிறைய பேர் சொல்லலாம். பட் அர்த்தம் சொல்லி கொடுக்கறதுன்றது வந்து சில பேரால தான் சொல்ல முடியும். ஸோ we strongly felt if you don't do that part of getting them to the next level in terms of knowledge, we will fail as an organization, or we will not do justice to these talented kids. It's something we all felt very strongly for a very, very long time. But the only thing what is the right time to introduce nu irukku illaya ellathukkume. Ipo Ayagriva Stotram first santa solli kodutone arthona they may not be in a state of mind or to even understand these things. So we slowly started introducing Sanskrit classes, Tamil classes in the Santai, plus Upanyasams. And there are a lot of you are attending already Kalakshepams. So the interest is actually, and then ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 2-3 இயர்ஸ் சந்த சொன்னோம், ஸ்தோத்திர பாடம் சொன்னோம், பிரபந்தம் கற்றுனோம், நமக்கே ஏதாவது காலக்ஷேபம் அட்டன் பண்ணலாமான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ there are a lot of kids are actually even attending காலக்ஷேபம். ஸோ அதனோட இந்த ஒரு எஃபர்ட் தான் இந்த பால ஜிக்யாசான்றது. இது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலான்னு. அது பெரும்பாலும் ஆச்சரியமாக அந்த ஸ்ரீராமநவமி என்னைக்கே இதை ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ again would request Srimati Prabha Shainesh to share a few words about the program structure first. இன்னைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். ஆல்சோ டைமிங் again will briefly tell you. இப்போ என்ன யோசிச்சிருக்கோம்னா, கார்த்தால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு இருக்கும். ஐ பிலீவ் நிறைய பெரிய கிளாஸ் பசங்களுக்கு ஸ்கூல்ஸ் வில் பி தேர் ஆன் சாட்டர்டேஸ். அதனால we are looking at evening times. Either on, we will actually consult you because we have to see majority ke edu convenient ah irukku. Maybe both days on the evenings, Saturdays and Sundays, adu enna time nu solrom, or one day Saturday in the evening because schools are there, Sunday morning vechikalama ennandrathu we will consult
and also we have to check with one's availability. So aduketha madri we will finalize. Ellarum class attend pannache try to attend in Swarupam. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் ஆட போறோம்னு வச்சுக்கோமே, நம்ம அதுக்கான ப்ராப்பர் அட்டையரோட தான் போவோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ வென் யூ கோ வித் ப்ராப்பர் அட்டையர், இப்போ பேடே இல்லாமல் யாரோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போடுறாங்கன்னா வி வில் நெவர் பி கம்ஃபர்டபுள் ஃபேஸிங் இட். இல்லை ஒரு பேட்மிண்டன் ராக்கெட்டை ஒழுங்காக எடுத்துன்னு போகாமல் போனோம்னா வி வில் நாட் பி கம்ஃபர்டபுள். இப்போ ஸ்விம்மிங் போறீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்விம் சூட் தே வில் நாட் ஈவன் லெட் யூ இன் டு த வாட்டர். ஸோ அது மாதிரி தான் இது வந்து நிறைய பேர் நம்ம வந்து சம்பிரதாயமாக கற்றுக்க ட்ரை பண்ணுறோம். There are many outside, it's not like a school education or something like that. School la kuda uniform vechindruka. What is the big deal? Why should we need a uniform? Kekkalam illaya. So adanaala idella vandu enna solradhu, by default will make us feel that we want to do more. Idu thana oru vandrum. Ipa there is a difference between somebody who is taking that sincere efforts to basically be in sampradayam, get ready, thiruvun ettu vesti urthindirukradhukku. Because we are not going to see in video or short sport, there is a difference. And we also encourage a few kids to come on videos, especially those who are in Santai. அப்போ வந்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறவளுக்கும் தெரியும். சொல்லிக் கொடுக்கும்போது people will also feel வீடியோவில் இருந்தால் ஒரு ஃபேஸ் ரியல் ரியாக்ஷன்ஸில் we can actually understand இந்த குழந்தை ஓகே இவன் ஃபேஸ் கவனிக்கிறானா இல்லையா, வாட் இஸ் இஸ் ரியாக்ஷன் தெரியும். அதனால we strongly encourage few of the kids to come. And இன்னொன்று வந்து in terms of registration, we will follow the same method as Sampradaya Manjari. அதில் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வேத கிளாஸ்மே அதே தான் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட்ன்றது நிறைய பேருக்கு இருக்கு, டெஃபினெட்லி there is no doubt about it. But at the same time there is something called pace of picking up னு இருக்கு. So as a school college madri, we want to moderate these two. There are some kids who will pick up in the first or second class itself. There are some kids who will probably need 8-10 classes. There are some kids who will probably need 20-30 classes. So நம்ம வந்து we have to balance these things. அதனால 30 கிளாஸ் அந்த குழந்தையும் கற்றுக்கணும், நான் 30 கிளாஸ் வெயிட் பண்ணேன்னா all the smart kids will lose interest. அதனால என்ன பண்ண போறோம்னா, even though some of you have registered, going forward எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ்னா, we will see first few assignments. The first few assignments yaar nanna submit panni and assignment clear panni 10 to 30 years la irukalo ava mattumna will be considered for the program registration. Attendance and assignments, these two are compulsory. So sampradaya manjari adhe dhaan pandrom. Ipo new IDs la yaar kudukrona first paper la and adi santai attend panni and assessment mudikiravalukku da kudukrom. அதே மாதிரி வேதம் பெரியவாளில் வந்து வேதம் சந்தை யார் ரிப்பீட் பண்ணுறான்னா அவள் வந்து அந்த மாடியூல் அசஸ்மெண்ட்டும் போது ஸ்வரம்லாம் தப்பாமல் சொல்கிறாளோ அவளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி இதுலேயும் யூ ஹாவ் டு ஃபினிஷ் த அசைன்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. யூ ஷுட் பி அட்டெண்டிங் கிளாஸஸ் வித் அன் அட்டெண்டன்ஸ் ஆஃப் 80% and above for you to get enrolled. ஸோ ஒன்ஸ் என்ரோல் ஆயாச்சுன்னா அந்த சந்தை சொல்கிறது, முன்னால் இருந்து சந்தை சொல்கிறது, இப்போ எப்படி அன்மியூட்ல வந்து சம்பிரதாய சந்தை சொல்றதோ இல்ல அர்த்தம் சொல்றதோ இன்டராக்டிவா இருக்கிறதோ அசைன்மெண்ட்ஸ் பத்தி பேசுறதோ, ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஒன்லி பி ஃபார் கிட்ஸ் ஹூ ஆர் ரிஜிஸ்டர்ட். ஸோ அதனால தட் இஸ் ஹவ் த ப்ராசஸ் ஒர்க். ஸோ இஃப் யூ நாட் ரிஜிஸ்டர்ட் இட், டோன்ட் வெரி, தெர் இஸ் டைம், யூ கேன் ஆக்சுவலி டூ இட் எனிவே. அந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் அசைன்மெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாராவது கம்ப்ளீட் பண்ணிடலாம், அப்போ வந்து வி வில் அகெயின் ஷேர் தீஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி ஸ்ரீமதி பிரபா சைனேஷ் வில் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். அப்புறம் கூத்துப்பாக்கம் சுவாமி வில் டீச் யூ சந்தை ஃபார் சங்கேப ராமாயணம். அதுக்கப்புறம் பாலாஜி சுவாமி வில் ஆக்சுவலி பாலாஜி சுவாமி வில் ஸ்பீக் அபவுட் த மீனிங்ஸ் அண்ட் இது. ஸோ ஒரு அந்த இதில் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்காக இன்னைக்கு புதுசாக இப்படி நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் 8 o'clock இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வி வில் சி ஆஸ் வி ஸ்பீக். இந்த ப்ரோக்ராம் டவுட்ஸ்லாம் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அப்புறமா Q&A எனேபிள் பண்ணுறோம் லாஸ்ட்டில், அதில் யூ கேன் ஆஸ்க். அப்படியே ஸ்ரீமதி பிரபாஷன். ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இது ஒரு சுதினமாக அமைஞ்சிருக்கு. சுவாமி சொன்ன மாதிரி ராமனுடைய அனுகிரகத்துல தான் இது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா இந்த பால ஜிக்ஞாசாங்கிறது எதுலேருந்து பிறந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம்.
குழந்தைகள் வந்து சந்த சொல்லிட்டு இருக்கிறது 4 வருஷமா ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கா சம்பிரதாய மஞ்சரியில. அந்த பசங்களோட அந்த திறமைய பார்த்தோம். அதே போல ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷன்ஸ் அவளுக்கு நடந்துட்டு இருக்கு 4 வருஷமா. அதுல வந்து நிறைய விஷயங்கள் குழந்தைகள் கிரகிச்சுண்டு அதுல இன்டராக்டிவா பண்ணி அதுலேருந்து சில அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பேசிக் லெவல்ல அவளுக்கு நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ஆகி போன வருஷம் சங்கோஷ்டிக்கு இந்த குவிஸ் அப்படி ப்ரோக்ராம் பண்ணினோம். அதுல வந்து ரகுவீர கத்தியத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தியா குழந்தைகள் கத்துண்டா. ஒரு சூர்ணிகைக்கும் அர்த்தத்தை பதார்த்தத்தோட சேர்ந்து பசங்க கத்துண்டா. அந்த விஷயங்களை கத்துண்டு அவள்லாம் அதை கிரகிச்சுண்டு அதை திருப்பி சொல்லி அதுல பண்ணின அவளுடைய அந்த ஆசையை பார்த்து அதுல இருந்து இந்த மாதிரி அவளெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணி இதை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துன்னு போறது ஒரு முயற்சி தான் இந்த பாலஜிக்ஞாசம். அதனால இந்த ரகுவீர கத்தியத்திலேருந்து தொடர்ந்து ராம நவமி அன்னைக்கு அதை ஆரம்பிக்கும்படியா இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு கிருபையில. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த முதல் மாடியூல் இதுல வந்து சங்கேப ராமாயணம் அப்படிங்கிறது இதை வந்து 20 வீக்ஸ்ல கவர் பண்றதா அபிப்பிராயம் இருக்கு. ஹேவிங் 2 classes per week. அதுல என்னென்னலாம் இருக்கும் ஒரு மாடியூல்லையும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சந்த சொல்லி பசங்களுக்கு அதை மனப்பாடம் பண்ண வைக்கணும். அது முதல் விஷயம். ரெண்டாவது பதம் பதமா பிரிச்சு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி கூடயே அதுல என்ன வியாக்கரண விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து, அதுக்கு மேல ராமாயண கதையில முக்கியமான கட்டங்கள், முக்கியமான ஸ்லோகங்கள், கிராஸ் ரெஃபரன்சஸ் இதெல்லாமும் கவர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மாதிரி இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். இதுல குழந்தைகள்ட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, முதல்ல இந்த சங்கேப ராமாயணத்தை கண்டஸ்தீகரணம் பண்ண முயற்சிக்கணும், பைஹார்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸோட அதையும் பிரசன்ட் பண்றதுக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா பாஷா ஞானமும் வளர்ந்துட்டு வரணும் இதை படிக்கும் பொழுது. இதை பிரசன்ட் பண்ற விதம் அப்படிங்கிறது சின்ன லெக்சர் ரீதியில பசங்க பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமும் கொடுக்கப்படும். டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும், அசைன்மெண்ட் சப்மிஷன்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே பண்ணப்படும். இது குழந்தைகள் சம்பிரதாய மஞ்சரி குழந்தைகள் இதுக்கு ஓரளவுக்கு பழக்கப்பட்டவா, அதனால இது வந்து அவளுக்கு சுலபமா தான் இருக்கும். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் தட் ஆல் ஆஃப் யூ ஆர் என்டரிங் இன்டு. சுவாமி சாதிச்ச மாதிரி இதை கமிட்டடா பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். லீவ் போடாம என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கிறதோ கிளாஸ்ல எல்லாத்தையும் நன்னா கிரகிச்சுண்டு நன்னா அதை வந்து உள்வாங்கிண்டு சொல்ற டேட்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி இன்டராக்டிவ் செஷன்ஸ்லாம் வச்சுண்டு அதுல நல்லா இன்டராக்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும். எல்லாம் ஆச்சரியமா பண்ணுவேல் குழந்தைகள். அதுல பரிபூர்ணமா நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசையும் இருக்கு, திறமையும் இருக்கு. அதனால எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமானுடைய கிருபையோட இந்த ஒரு ஆச்சரியமான பால ஜிக்னாசாவை ஆச்சார அனுகிரகத்தினால ஆரம்பிக்கும். ஜெய ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. அதான் இப்ப அப்படியே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னா, வீக்லி உங்களுக்கு வந்து 2 classes இருக்கும். ஸோ அதுல வந்து கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம், சந்தை இருக்கும், வேர்ட் பை வேர்ட் மீனிங்ஸ் இருக்கும். ஸோ இது ஏன் மெமரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயம் நமக்கு மெமரைஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ராமாயணத்துலயும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ராமர் வந்து அயோத்தியில இருக்கிற எல்லா சரம் அச்சரம் எல்லாத்துக்கும் ஸ்ரீவைகுண்ட பிராப்தி ஏற்படுத்தினார் அப்படின்னு வந்து நம்ம எல்லா ரெஃபரன்சஸ்லயும் பார்த்திருக்கோம். இது வந்து சுவாமி ரகுவீர கத்தியத்துல எடுக்கிறார், அபய பிரதான சாரத்திலையும் நமக்கு வருது, இந்த மாதிரி ஆழ்வாரும் பாசுரத்துல எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் இருக்கு. இப்ப என்னன்னா, நம்ம அந்த பாசுரமும் கத்துட்டு இருப்போம், ரகுவீர கத்திய ஸ்லோகமும் நமக்கு தெரியும், அபயப்பிரதாசாருக்கு ஆட்சேபம் பண்ணிருப்போம், ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகமும் பார்த்திருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்லும் போது என்ன வரும்னா, இஃப் யூ டோன்ட் நோ தட் ரெஃபரன்ஸ் ஆர் இஃப் யூ ஹவ் நாட் மெமரைஸ்ட், அப்போ வந்து நமக்கு அது சொல்லணும்னே தோணாது. இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த டெக்ஸ்ட் அதனோட கமெண்ட்ரி மட்டும்தான் சொல்லுவோம். இப்போ பெரியவாள்லாம் பார்த்தீங்கன்னா
இப்ப பாலாஜி சுவாமி உபன்யாசத்துலேயே எடுத்துட்டோம்னா எவ்வளோ பிரபந்தம் எங்கெங்கேருந்து ரெஃபரன்சஸ் வரும், கம்பராமாயணத்துலேருந்து ரெஃபரன்சஸ் வரும். அது எப்படி வருதுன்னா பிகாஸ் இஸ் மெமரைஸ் ஸோ மச். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, பாராயணத்துல தான் இப்போ எல்லா கோவிலையும் புக் எடுத்துருந்தானே சேவிக்க விடுறாளே, வை ஷுட் ஐ மெமரைஸ், வை ஷுட் ஐ வேஸ்ட் மை டைம், இட்ஸ் a question that keeps coming. But you can never actually do ஒரு உபன்யாசத்தை விட்டுருக்கோம். The goal is not உபன்யாசம், it's basically enhance using our knowledge. This is something we want to make it very clear. The goal is not making you to be the next upanyasakar, the goal is to be the next vidwan. The presentation skills will vary for different people. பட் அப்ப எப்படி வரும்னா, ஒருத்தருக்கு சொல்லும் போது இங்க சொல்லியிருக்கு அங்க சொல்லி, இந்த பாசுரம்லாம் as I said நிறைய பேருக்கு இந்த பாசுரங்கள் இந்த ரகுவீர கத்தியம் வரையிலாமே ஞாபகம் வந்திருக்கும் if you have memorized it. So அதுதான் வந்து the advantage of memorizing, because that will make you look much better in terms of your knowledge. Even though you possess the same knowledge, without memorizing, if you can't express, people will not see that you are knowledgeable. So it's very important, we have to memorize all of these things. அப்புறம் வந்து ஜிஎஸ்பிகேக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகன் வந்து சம்பிரதாய பரிசுத்திலே ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காலக்ஷேபம் பண்ணும்போது சம்பிரதாய பிரசித்திலாம் ஆரம்பிப்போம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பகுபியா ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் சொல்றாரு. பல பேர்கிட்ட கேட்டுக்கணும், பல வழியா கேட்டு நம்ம ஞானத்தை சம்பாதிக்கணும்னு. அதுல வந்து there are two school of thoughts which is always there. I want to stick to one அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்காரு இந்த மாதிரின்னு. பட் ஜிஎஸ்பிகேல we believe in this very strongly. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு விஷயத்தையே ஒருத்தர் சொல்லும் போது, லெட்ஸ் சே ரகுவீர கத்தியமே எடுத்துப்போமே. ஸ்ரீமதி பிரபா கணேஷ் ஸ்டார்ட் ரகுவீர கத்தியம் ஃபார் கிட்ஸ். யஜ்ஞம் சுவாமி இஸ் கவர் ரகுவீர கத்தியம் அண்டர் தேசிக ராமாயணம்னு ஓரொன்று தானே அமையாது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரெண்டுமே, பட் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ அதே நாளைக்கு பாலாஜி சுவாமி, வாசுதேவ சுவாமி, கூத்துப்பாங்க சுவாமி சொன்னா அதுவும் வேற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாமே அவளுக்கு ஒரு what the aspects which what they like, how they think they should present இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தேன்னா எவ்ரிதிங் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். இப்போ ரகசிய காலக்ஷேபம் அட்டன் பண்றவளுக்கே தெரியும். அந்த மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிட்ஸ் வந்து ட்ரை டு கெட் as much knowledge, as much style, as much references from different vidwans so that you can bring up your own style later. So it's very important. So GSPK பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராமுமே you should only understand it's the syllabus which matters. It's not about who teaches. அதுக்கு தான் இதை சொல்ல வர்றது விஷயமே. Because for us as an organization, ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம சேரோம்னா யார் டீச்சர்னு பார்த்து நம்ம சேர்றது இல்லை, வாட் இஸ் த கோர்ஸ்ன்னு தான் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி we will actually give you what we think is the best for you. In what way will actually add value to is what we are going to focus on it. So அதனால two things you have to remember: attendance, memorizing is நம்ம வந்து அது அடிக்கடி சொல்றோம். இந்த ஏஜ்ல பண்ணலன்னா பின்னால பண்ண முடியாது, இந்த ஏஜ்ல பண்ணிட்டா பின்னால மறக்காது. ஸோ அதனால கீப் திஸ் இன் மைண்ட். யூ வில் பி எக்ஸ்போஸ்ட் டு so many vidwans of so many different styles so that you will actually start to feel comfortable later. Initially for some of you it might be difficult to pick up styles, but you will grow as we go. இப்போ சந்தையை பார்த்தோன்னா சம்பிரதாய மஞ்சரிலேயே நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருக்கு எங்களுக்கு, ஒருத்தரே எடுக்க சொல்லுங்க ஒரு மாடியூல் ஃபுல்லா அப்படின்னு. பட் வி வாண்ட் டு என்ஷூர் த எண்ட் ரிசல்ட். இப்போ ஸ்தோத்திரம் நல்லா கத்துக்கிறது தான் அப்ஜெக்டிவே தவிர ஹவ் யூ லேர்ன் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். as long as the path which we are actually going to learn, the end objective is actually correct and it's consistent, it doesn't matter. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதனால எல்லாருமே கிளாஸ் ஃபோக்கஸா பண்ணுங்க. we want to expose you to different style, pick up different things. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். and if you can actually combine the strength of all of you, it will actually make you even stronger. So that's what I want to tell you today.